தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்பர்களே, மீண்டுமா வெள்ளிக்கிழமை குழந்தைகளுடைய நாள். ஏனென்றால் குழந்தை இயேசுவினுடைய இரக்கத்தை நாடுகிற இந்த அருமையான நாளில் உங்கள் அனைவரையும் இந்த ஆராதனைக்கு அன்போடு வரவேற்கிறேன். உங்களை ஒப்பு கொடுத்து, அப்பாவிடம் உங்களை ஒப்பு கொடுத்து, குறிப்பாக உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகளை, குழந்தைகளை இந்த ஆராதனை ஒப்பு கொடுத்து அவரை துதிங்க. அவரை நாடுவோம் அன்பர்கள், அவரை தேடுவோம் அன்பர்கள். ஒரு வல்லமைக்கு நாம் சொந்தமாய் மாறுவோம். அவருடைய அபிஷேகத்துக்கு, ஆசீர்வாதத்துக்கு நாம் சொந்தமாய் மாறுவோம். பிரியமான இறை உறவுகளை, எனவே இந்த ஆராதனையில் பிரியமான அன்பர்களே, இறைவார்த்தை தருகிறேன். மலாக்கி புத்தகம் 3வது அதிகாரம் 6வது வார்த்தை. யாக்கோப்பின் பிள்ளைகளே, ஆண்டவராகிய நான் மாறாதவர். ஏற்கனவே நேற்று ஆராதனையிலுமே அதை பற்றி நாம் பகிர்ந்து கொண்டோம். ஆண்டவர் என்றும் மாறாதவர். அந்த மாறாதவராய் இருப்பதால் நமக்கு என்ன நடக்கிறது என்று மலாக்கி புத்தகம் சொல்லுகிறது. பாருங்க, மலாக்கி புத்தகம் சொல்லுகிறது, பிள்ளைகளே, நான் என்றும் மாறாதவர், அதனால்தான் நீங்கள் இன்னும் அழியாதிருக்கிறீர்கள். அப்போ என்ன சொல்ல வர்றார் ஆண்டவர்? என் அன்பு மாறாமல் இருப்பதால் நீ மன்னிப்பு பெறுகிறாய். என்னுடைய இரக்கம் மாறாமல் இருப்பதால் நீ இரக்கம் பெறுகிறாய். உன் மீது நான் வைத்திருக்கிற கருணை மாறாமல் இருப்பதால் எனவே நீ இன்னும் அழியாமல் இருக்கிறாய். அப்ப எவ்வளவு தப்பு பண்ணிருக்கோம் பாருங்க, எவ்வளவு தவறு பண்ணிருக்கோம். நம்ம வீட்டுக்கு எதிராக தப்பு பண்ணிட்டா நம்ம எப்படி அவரை சுட்டி காட்டுகிறோம்? நமக்கு யாராவது துரோகம் செய்து விட்டார்கள், அதை கண்டுபிடித்து விட்டோம் என்றால் அவரை கூப்பிட்டு அவர் முன்பாக நின்று அவர்களை எவ்வளவு அவமானப்படுத்துகிறோம். நீ ஏன் அப்படி பண்ண என்று அவர்களை கேட்கிறோம் அல்லவா? ஆனால் இந்த கடவுளுக்கு எதிராக நாம் எவ்வளவு பாவம் செய்தாலும், எவ்வளவு பிழைகள் செய்தாலும், பலவீனத்தில் நாம் விழுந்தாலுமே நம்ம அறியாமல் இருக்கிறோம். ஏனென்றால் நாம் மன்னிப்புக்கென்று செல்கிற பொழுதெல்லாம் அவர் மன்னிக்கிறார். நம்ம இரக்கத்தோடவே அவர் பார்க்கிறார். எப்படி அவர் இந்த மக்களை பார்த்து ஆயிரில்லா ஆடுகள் போல் இருக்கிறார்கள் என்று பரிவு கொண்டு இருக்கிறாரோ விவிலியத்தில், புதிய ஏற்பாட்டில், அதே போல நம் மீது அவர் பரிவு கொண்டு இருக்கிறார். நம்மை அவர் தேடி வருகிற கடவுளாக இருக்கிறார். எனவே நம்ம அழிய மாட்டோம். கிறிஸ்தவர்களே, நம்ம அழிய மாட்டோம். இயேசுமே நம்பிக்கை கொண்ட பிள்ளைகளை நாம் அழிய மாட்டோம் என்றால் எதை குறிக்கிறது என்றால், அவர் அன்பில் நாம் என்றும் இருப்போம், அவர் ஆசீர்வாதத்தில் என்றும் இருப்போம். நாம் வாழும் வரை அவர் கிருபையிலே, அவர் வல்லமையிலே நாம் என்றும் இருப்போம். நன்றி அப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரை, நன்றி செலுத்துகிறோம் அப்பா, ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஆண்டவரே அம்மை துதிக்கிறேன். ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா, அம்மை துதித்து ஆராதிக்கிற வேலையில் எங்களை வழி நடத்துங்க. இன்றைக்கு நற்செய்தி பிரியமான இறை உறவுகளை, யோவான் நற்செய்தி 8வது அதிகாரம் 51 59 வரை உள்ள இறை வார்த்தையில, என் வார்த்தைகளை கடைபிடித்தால் நீங்கள் என்றும் சாக மாட்டீர்கள் என்று ஆண்டவர் தொடங்குகிறார், பேசுகிறார். எனவே அவருடைய வார்த்தையினுடைய ஆழத்தை இறை வார்த்தையிலிருந்து சொல்றேன் பாருங்க. இணைச்சட்ட புத்தகம் 11வது அதிகாரம் 18வது வார்த்தை இவ்வாறு சொல்கிறது, என் வார்த்தையை உங்கள் நெஞ்சில் நினைவிலும் நிறுத்துங்கள். உங்கள் நெஞ்சத்தில் அவர் இருக்கணும். அப்போனா நீங்கள் அவர் வார்த்தையை படிக்கணும். அவர் வார்த்தை வாழ்க்கை தருகிறது. வாக்கு மனித உருவானார், நம்மிடையே குடிக்கொண்டார். ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தையை நீங்கள் கடைபிடித்தால், அப்படின்னா முதல்ல அந்த வார்த்தையை நெஞ்சத்தில் வை, என்றுமே சாக மாட்டா. அந்த வாடியில் உள்ள பிரச்சனை இக்கட்டிலிருந்து நீ விழமாட்ட அப்படின்னு சொல்றார். தொடர்ந்து இணைச்சட்ட புத்தகம் 32வது அதிகாரம் 47வது வார்த்தை இவ்வாறு சொல்கிறது, இத்திருச்சட்டத்தின் வார்த்தைகள் வீணானதல்ல, இந்த வார்த்தைகளால் நீங்கள் நெடுநாள் வாழ்வீர்கள். அப்போ அந்த இறை வார்த்தை எவ்வளவு மகத்துவமானது, எவ்வளவு ஆழமானது பாருங்க. இந்த ஒவ்வொரு நாளும் நீங்க பைபிள் வாசிக்கும் பொழுது அது உங்களை சுத்தம் செய்கிறது, அது உங்களை ஆசீர்வாதத்தை அனுப்புகிறது, அந்த நாளுக்குள்ளே கிருபையை தருகிறது. 1 பேதுரு புத்தகம் 1வது அதிகாரம் 23வது வார்த்தை இவ்வாறு சொல்கிறது, நீங்கள் அழியக்கூடிய விதத்தினால் அல்ல, மாறாக உயிரிருந்தும் நிலைத்திருப்பதுமான அழியாதிருப்பதாக கடவுளின் வார்த்தையால் புது பிறப்பு அடைந்துள்ளீர்கள். அவர் நமக்காய் சிலுவையில் ரத்தம் சிந்து மரித்தார் என்பதை இன்றைக்கு 1 பேதுரு 1வது அதிகாரம் 23வது வார்த்தையிலே பேதுரு சொல்லுகிறார். அவருடைய வாழ்க்கையால், வார்த்தையால் புது படைப்பு அடைந்துள்ளீர்கள். எனவே வார்த்தை நம்மை வாழ வைக்கும். பைபிள் படிங்க, இதனால் பிரச்சனை எல்லாம் மாறும். டெய்லி பைபிள் படிப்பதை வாடிக்கையாக கொண்டுருங்க. நீங்கள் எந்திரிச்ச உடனே ஒரு அதிகாரமாவது படிச்சிருங்க, ஒரு ஜெபமால சொல்லிடுங்க. அது உங்களை அப்படி காக்கும், அது உங்களை அப்படி வழி நடத்தும் அன்பர்களே. அவர் கிருபையை அப்படி வெளிக்கொணரும் அன்பர்களே. நன்றி அப்பா, நாளுக்கு நன்றி ஆண்டவர். இந்த வெள்ளிக்கிழமை ஆசீர்வாதத்துக்கு நன்றி. ஒப்பு கொடுங்க. உங்கள் தேவைகள் விண்ணப்பங்கள்லாம் ஒப்பு கொடுங்க.
அப்பாவிடம் ஒப்பு கொடுங்க. நற்கருணை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தையால் என் வாழ்க்கையை மாற்றுங்க. ஆண்டவரே, நான் எங்களோட வார்த்தையை நான் வாசிக்கிறேன், வார்த்தையின்படி நான் வாழ்கிறேன், நான் வாழ வைங்க அப்பா என்று ஒப்பு கொடுக்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதத்தில் வைக்கிறேன். ஆண்டவரை, நீங்கள் விடுதலை தாங்க அப்பா, நீங்கள் வழி நடத்துங்க. ஆண்டவரை, எங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. பிள்ளைகள் எண்ணங்கள், ஏக்கங்கள், கவலைகள், கஷ்டங்கள், வலிகள், ரணங்கள், பாரங்கள், சந்திக்கிற அவமானங்கள், வெளியில் சொல்ல முடியாத பாரங்களை எல்லாம் பாதத்தில் வைக்கிறேன். குறிப்பாக ஒவ்வொரு குழந்தைகளையும் ஒப்பு கொடுங்க. வீட்டில் ஒவ்வொரு குழந்தைகளும் வாழ்வார்களாக. ஆண்டவர் அபிஷேகம் பெறுவார்களாக. வல்லமையான நற்கருணை ஆண்டவர் இதோ உங்கள் வீட்டில் உள்ள உங்கள் பிள்ளை பாக்கியத்தை காத்திருக்க தம்பதியில் உங்களை வல்லமையான இறைவன் ஆசீர்வதிக்கிறார். இயேசு சாமி அப்பா, உங்கள் பெயரில் உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் ஆண்டவர் உங்களை தொடுகிறார். வல்லமையான நற்கருணை ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நாளில் மகிழ்ச்சியாய் வாழ்வீர்கள். உங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் அப்பா அவங்க பாதத்தில் வைக்கிறேன். வல்லமையான நற்கருணை ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். தலை வணங்கி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியார் நம்ம நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் விடியற்காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறோம். யாருக்கு தேவை நினைக்கிறீங்களோ அவங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. உங்கள் விண்ணப்பங்களை கமெண்ட்டில் அனுப்புங்க. உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். God bless you. Take care.